நமக்கு என்ன அல்லாஹ் கார் கொடுக்கலையே, அல்லாஹ் பங்களா கொடுக்கலையே, இன்னும் சொந்த வீடு கொடுக்கலையே, இன்னும் நமக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுக்கலையே, இன்னும் அல்லாஹ் நமக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கலையே, இப்படி நமக்கு எது இல்லையோ அதை நினைச்சு போய்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி செலுத்தியது எதற்கு? என்ன இருந்தது அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு? இந்த பூமியில உலக விஷயத்தில் என்ன இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நன்றி செலுத்துவார்கள்? காலையில் விழித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி, என்னுடைய உடலுக்கு சுகத்தை கொடுத்து, என்னுடைய ரூஹுக்கு மறுபடியும் உயிரை திருப்பி கொடுத்து, உடலுக்கு அல்லாஹ்வை நினைப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தாடே, அவனுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்க போகும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அம்னா, எங்களுக்கு அல்லாஹ் உணவை கொடுத்திருக்கிறான், குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் உணவில்லாமல், தங்குவதற்கு ஒழுங்கான இடம் இல்லாமல், பாதுகாப்பான இடம் இல்லாமல் வாழும் பொழுது பாதுகாப்பான வசிப்பிடத்தையும் உணவையும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தாடே என்று அந்த இரவில் உறங்குவார்கள். அல்லாஹ் எமக்கு கொடுக்காத லிஸ்ட் எடுத்தா 1000 சொல்லுவோம். அல்லாஹ் கொடுத்ததை சொல்லுங்கன்னா யோசிப்போம். இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது சுகம், இந்த ஈமான். இதை விட என்ன அருட்கொடை அல்லாஹ் எமக்கு கொடுக்க வேண்டும்? ஈமான் தான் நிஅமத்தின் ஒட்டுமொத்தம். அதற்கு மேல் அல்லாஹ் கொடுப்பதெல்லாம் அன்பளிப்பாகத்தான் நாம் நினைச்சுக்கணும்.